இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராடக்ட் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய நம்ம உடலை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். நம்முடைய உள்ளுறுப்புகளை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் தான் டெய்லி டீடாக்ஸ். பேரிலே இருக்கு பாருங்க, என்னது? டெய்லி டீடாக்ஸ். டீடாக்ஸ்னா என்ன? நச்சுத்தன்மைகள். அதாவது நம்ம உடலுக்குள்ள நிறைய நம்ம பார்த்தோம் நச்சுக்கள், நச்சு பொருட்கள், நச்சுத்தன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் நம்ம உண்ணக்கூடிய உணவுல நம்முடைய உள்ளுறுப்புகள்ல படிந்து விடுகிறது. அதை சுத்தம் செய்யக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் டெய்லி டீடாக்ஸ். அதை தினமும் சுத்தம் செய்தோமானால் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் மிக சுத்தமாக இருக்கும். உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யறோம்னு நம்ம சொல்றோம். நாம் எல்லாத்துலயுமே என்ன கவனிச்சுட்டு இருக்கோம்? நம்மளுடைய வீடை சுத்தம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். நம்முடைய கார் அல்லது பைக்கு கிளீன் பண்றதுல நம்ம ரொம்ப ஆர்வமா இருப்போம். அதே போல நம்ம குளிக்கும் போது சோப்பு போட்டு தேய்ன்னு தேய்ச்சி குளிப்போம். இதெல்லாம் வெளியில நம்ம செய்யறோம். ஆனா உள்ள எப்படி கிளீன் பண்றீங்க? கிளீன் பண்றோமா? வாய்ப்பே இல்லை, இல்லையா? ஒரு பிரியாணி சாப்பிடுறோம்னு வையுங்களேன். பிரியாணி போய் சாப்பிட்ட பிறகு கைய எதை போட்டு கழுவோம்? நல்லா சோப்பு போட்டு கழுவணும், இல்லையா? சரியாக சோப்பு போட்டு கழுவலை என்றால் அந்த பிரியாணி சாப்பிட்டு அந்த எண்ணெய் பசை கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு சின்ன அளவு கையால எடுத்து நம்ம சாப்பிடும் போது கைக்குள்ளேயே இவ்வளவு பசை, எண்ணெய் பசை ஒட்டுதுன்னா அந்த பிரியாணி எல்லாம் எங்க போச்சு? நம்ம வயிற்றுக்குள்ளதானே போச்சு. அதை எதை போட்டு கழுவுவீங்க? அதை பத்தி யோசிச்சிருக்கோமா? யோசிச்சதே இல்லை. என்ன ஆகும்? அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது உள்ள நாம சுத்தம் செய்யறதையே மறந்து விட்டோம். பழைய காலங்கள்ல பேதி மாத்திரை சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பேதி மாத்திரை கொடுப்பாங்க. வருடத்துக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் பேதி மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த பேதி மாத்திரை சாப்பிடும் போது என்ன நடக்கும்? உடலுக்குள்ள என்னெல்லாம் அந்த நச்சு கழிவுகள் படிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வெளியே தள்ளிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த உடல் சுத்தமாகி விடும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் பேதி மாத்திரை சாப்பிடுறீங்க? எத்தனை பேர் குழந்தைக்கு அது கொடுத்துட்டு இருக்கோம்? கொடுக்கறதே இல்லை. அதை அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? ஆஸ்பத்திரிகள் அதிகமாச்சு, நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு, மருந்து மாத்திரைகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. அதாவது சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோமானால் இந்த மலக்கிரியான்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடியது ரொம்ப 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 முக்கியங்க. இந்த டீடாக்சிபிகேஷன் சொல்லக்கூடிய உடல்ல படிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற வேண்டியதனுடைய அவசியம் என்ன? பாருங்க, நம்ம உடம்புல மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் ஒவ்வொரு நொடிகளையும் நடந்துட்டு இருக்கு, இல்லையா? எப்படி நடக்குது? நம்ம உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. மூச்சுக்காற்றை இழுக்கிறோம். அந்த மூச்சுக்காற்று ஆனது நுரையீரல் வழியாக, இரத்தங்கள் வழியாக செல்களுக்குள்ளே போய் செல்லை செயல்பட செஞ்சு அதன் பிறகு வரக்கூடிய வாயுவானது கார்பன் டை ஆக்சைடாக மாறி திரும்ப இரத்த நாளங்கள் வழியாக, நுரையீரல் வழியாக, மூக்கு வழியாக வெளியேறி விடுகிறது, இல்லையா? அதே போல உண்ணக்கூடிய உணவுகள் இரைப்பையில போய் ஜீரணமாயி அதுக்கடுத்து இரத்தத்திலே கலந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் தேவையான ஊட்டச்சத்துக்களாக மாறி ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுகிறது, இல்லையா? அதுக்கு பேரு தான் மெட்டபாலிசம்னு நம்ம சொல்றோம். இந்த மெட்டபாலிசத்துக்கு செயல்படுறதுக்கு நிறைய நமக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் தேவை. இன்னொன்னு, இந்த மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்ல நிறைய நச்சுத்தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த நச்சுத்தன்மைகள் எப்படி உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பாருங்க, ஒரு உணவு உண்ணும் போது ஆயுர்வேதத்துல என்ன சொல்லுது தெரியுங்களா? அஜீர்ணே போஜனம் விஷம். நீங்க உண்ணக்கூடிய உணவு சரியாக செரிமானம் நடக்காத உணவாக இருந்தோமானால் நிச்சயமா அது விஷமாக மாறிவிடும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கு? அஜவத் சர்வணம் குறியாத். அந்த சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்னு சாப்பிடணுமா. மென்னு சாப்பிடுறவனை டாக்டருக்கு பிடிக்காது.
அப்படின்னு சொல்லுவாங்க தமாசுக்காக. என்னது, நல்லா மென்னு சாப்பிடுறவருக்கு நோய்கள் எதுவுமே வராதான். ஒரு உணவானது வாய்க்குள்ளே போட்ட பிறகு எத்தனை தடவை மெல்லணும்? ஆயுர்வேதத்துல ரொம்ப சரியாக சொல்லியிருக்குங்க. ஆயுர்வேதம் சொல்லுது, ஒரு உணவு வாய்க்குள்ளேயே போட்ட பிறகு குறைந்தபட்சம் 32 தடவையாவது மென்னா மட்டும்தான் அது சரியாக செரிமானம் ஆகும். நாமெல்லாம் எத்தனை தடவை மெல்கிறோம்? சில பேர் வாய்க்குள்ள அந்த சாப்பாடை போட்டோமானால் அந்த செகண்ட்லயே கீழே அனுப்பி விடுகிறது. ஆனா அது செரிமானம் செய்கிறதுக்கு நம்ம உடம்பு எவ்வளவு கஷ்டப்படும் தெரிகிறதா? இந்த 32 தடவை மெல்லும் போது அந்த உணவு, என்ன உணவு நீங்க சாப்பிட்டீர்களோ அதுல இருக்கக்கூடிய ஃபேட், கார்போஹைட்ரேட், மினரல், வைட்டமின்ஸ், புரோட்டீன், இது எல்லாமே சரியான அளவு உடலுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அது பாதி உடலுக்கு கிடைக்கும், மீதி வேஸ்டாக வெளியே தள்ளிவிடும். அதனாலதான் சொல்றது, அந்த உணவு பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிரச்சனை தான் முக்கியமாக இந்த டாக்ஸின் படிகிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம இம்யூனோ3 பிளஸ்ல ஆமம் அப்படிங்கிறத பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கிறதா? என்ன ஆமம்? உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விஷங்கள், நம்ம உண்ணக்கூடிய உணவே விஷமாக சில டைம் மாறிவிடும். எதிர் உணவுகள்னு பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் எதிர் உணவுகள்? பாலுடன் சேர்த்து புளி சாப்பிடுறது எதிர் உணவாகும். பாலோட சேர்த்து புளி சாப்பிடக்கூடாது. பாலோட சேர்த்து இந்த புளிப்புத்தன்மை இருக்கிற எதுவுமே சாப்பிடக்கூடாது. பாலோட சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாது. பாலோட சேர்த்து பழங்களான சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு, இந்த திராட்சை, இது சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகி மாறும்? விஷமாக மாறிவிடும். அடுத்தது, மீனுடன் சேர்த்து பால் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, அது மிகப்பெரிய விஷமாக மாறும். சிக்கனோட சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்ட உடனேயே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நான் பல நாட்களாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு பார்க்க வேணாம். இது சாப்பிட்ட உடனே நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காது. பல தடவை, பல மாதங்கள், பல வருடங்கள் சாப்பிடும் போது நிச்சயமாக அது விஷமாகத்தான் மாறிவிடும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அந்த மாதிரி சரியாக உணவு பழக்க வழக்கம் சரியாக இல்லை என்றால் என்ன நடக்கும்? சரியாக இல்லை என்றால் இந்த நச்சுக்களானது நம்ம கிட்னியில, அதே போல லிவர்ல, பேங்க்ரியாஸ்ல, அதே போல நம்மளுடைய குடல் பகுதியிலெல்லாம் தங்கிவிடும். தங்கிவிடும் போது அதை சரியாக வெளியேற்றக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு தான் மலக்கிரியா. அந்த மலக்கிரியா சரியாக இல்லை என்றால் நம்ம நோய்களுக்கு உட்பட்ட ஆளாக மாறிவிடுவோம். அந்த மாதிரி டீடாக்சிபிகேஷன் சொல்லக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் எது எது பார்ப்போமா இல்லையா? அதுக்கு பேரு தான் இங்க ஸ்கில்னு கொடுத்துருக்கோம். ஸ்கில், இது மறந்துடக்கூடாது. எப்பவுமே நீங்க ஒரு இடம் போய் இந்த ப்ராடக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த விஷயம் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஸ்கில்னா நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகள்ல என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு பார்ப்போம். அது எஸ் ஃபார் ஸ்கின், கே அப்படிங்கிறது கிட்னி, ஐ அப்படிங்கிறது இன்டென்டைன், எல், 2 எல் கொடுத்திருக்கு. ஒரு எல் லிவர், இன்னொரு எல் லங்ஸ். இந்த உறுப்புகள் தான் நம்முடைய உடம்புக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய அந்த நச்சு தன்மைகளை வெளியேற்றுகிறது. அதுல ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் இல்லையா? என்னெல்லாம் இருக்கு? முதல்ல ஸ்கின். ஸ்கின் வழியாக எப்படி இது நடக்குது? வேர்வை வழியாக வெளியேறுகிறது. அடுத்தது கிட்னி, அந்த சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னி வழியாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்லயோ உண்ணக்கூடிய உணவுலையோ நச்சு பொருட்கள் இருந்தது என்றால் இது ஒரு ஃபில்டராக மாறி அந்த கிட்னி சிறுநீரகம் வழியாக அந்த நச்சுக்களை வெளியேற்றுகிறது. அடுத்தது எங்கே? இன்டென்டைன் சொல்லக்கூடிய நம்முடைய குடல் பகுதி. அடுத்தது லிவர். லிவர் இந்த டீடாக்சிபிகேஷனுக்காக பெரிய அளவுல நமக்கு உதவி செய்துங்க. நம்புங்க, ஒரே நேரத்துல மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய இந்த லிவர் சொல்லக்கூடிய கல்லீரல் 500க்கு மேற்பட்ட வேலைகள் செய்துங்க. அந்த வேலைகள் செய்யும் போது எவ்வளவு நச்சுக்கள் படியும் இல்லையா?
நம்ம ஒரு உணவு உண்ணுகிற நேரத்துல முதல்ல அது செரிமானமான உடனேயே லிவர்ல தான் போகுதுங்க. லிவர் தான் அதுல நச்சு பொருட்கள் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுகிற வேலை செய்கிறது. அடுத்தது லங்ஸ், சுவாச குழாய் வழியாக என்னெல்லாம் மாசுபடிஞ்ச சுவாசத்தை நாம சுவாசிக்கிறோம், அது எல்லாமே எங்கதான் போய் தேங்குது? லிவர்ல தேங்குது. அந்த லிவர் ஆனது அது மூச்சுக்காற்று வழியாகவே வெளியே தள்ளிவிடும். இத்தனை முக்கியமான உறுப்புகள் வழியாக இந்த நச்சுத்தன்மைகள் வெளியேற்றப்படுகிறது. இந்த வெளியேற்றுதல் சரியாக இல்லை என்றால் என்ன நடக்கும்? இவ்வளவு முக்கியமான உறுப்புகள் பாருங்க, நம்முடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் தான் பிரெயின், அதே மாதிரி ஹார்ட், லிவர், கிட்னி, லங்ஸ் எல்லாமே பேங்க்ரியஸோட சேர்த்து இங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை சுத்தம் செய்வது எப்படி நமக்கு தெரியல. நமக்கு இதுவரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனா இங்க நீங்க கவலைப்படாதீர்கள். இந்த உறுப்புகள் அத்தனையுமே சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பொருளை முதல் முறையாக இந்தியாவுல மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அறிமுகம் செய்கிறது. அந்த மாதிரி ராஜ உறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் டெய்லி டீடாக்ஸ். அருமையான ப்ராடக்ட். இந்த அளவுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் இன்றைக்கு இந்தியாவுல எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு மிக பெருமையை அளிக்கக்கூடிய விஷயம்தான். பாருங்கள், 9 விதமான மூலிகைகளால 5 முக்கியமான உறுப்புகளை ஒரே நேரத்துல சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் டெய்லி டீடாக்ஸ். என்னென்ன உறுப்புகளை சுத்தம் செய்கிறது பார்த்தோம் நாம. லிவர், கிட்னி, மூளை, லங்ஸ், பேங்க்ரியாஸ். இந்த மாதிரி 5 விதமான முக்கியமான உறுப்புகளை சுத்தம் செய்கிறது டெய்லி டீடாக்ஸ். முதல்ல இருக்கிற என்ன உறுப்பு? லிவர், கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவர். லிவர் சுத்தப்படுத்துறதுக்காக லிவர்ல படிஞ்சிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள். இன்னைக்கு பாருங்க, மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளினுடைய கூட்டு தான் இந்த நிறுவனத்தை, இந்த ப்ராடக்டை இந்தியாவிலேயே சிறந்த ப்ராடக்டாக மாத்தியது. அந்த சேர்வைகள் தான் இங்கே முக்கியமாக செயல்படுகிறது. என்னென்ன சேர்வைகள் பாருங்க. லிவருக்காக பயன்படுத்துறதுல என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்கு? கால்மேக், பாலா, நீம். அப்படின்னு என்ன? கால்மேகுன்னு சொன்னா நிலவேம்பு, பாலான்னு சொன்னா குறுந்தோட்டி, சித்தாமுட்டின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. நீமுன்னு சொன்னா நமக்கு அனைவருக்குமே தெரியும் வேம்பு. இது எதுக்காக செயல்படுகிறது? லிவர் ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக மாத்துறதுக்காக இந்த மூலிகைகள் செயல்படுகிறது. அதே போல டீடாக்சிபிகேஷன், அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும், உடம்புல ரத்தத்துல அதிகமா இருக்கக்கூடிய இந்த சர்க்கரையை வெளியேற்றுவதற்கும் இந்த மூலிகைகள் அற்புதமாக லிவர்ல செயல்படுகிறது. இன்னொன்னு சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னியை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் மூலிகைகள் இங்க சேர்த்திருக்கு. அற்புதமான உடல்ல இருக்கக்கூடிய ஃபில்டர் தான் கிட்னி இல்லையா? அந்த கிட்னியை பாதுகாக்கிறதுக்காக 2 முக்கியமான மூலிகைகள். ஒண்ணு புனர்நவா, இன்னொன்னு வருண்னு சொல்லுவோம். புனர்நவான்னா என்ன? புனர்நவான்னு சொன்னால் நம்ம தமிழ்ல மூக்கிரட்டைன்னு சொல்லுவோம். மூக்கிரட்டை கீரை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மூக்கிரட்டை, அது போக மரலிங்கம், இந்த ஹெர்ப இந்த மூலிகை இங்க பயன்படுத்தி இருக்கு. இது என்ன செயல்படுகிறது? இந்த மூலிகைகள் பாருங்க, இந்த புனர்நவான்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல புனர்நவா, அதாவது மறுபிறவி. என்ன மறுபிறவி? எந்த ஆர்கனா இருக்கட்டும், அந்த உள்ளுறுப்பானது எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் அதுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் புனர்நவான்னு சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல சொல்லுவோமானால் மூக்கிரட்டை கீரை. இந்த மூக்கிரட்டை கீரை இதுல முக்கியமான ஒரு ஹெர்பாக பயன்படுகிறது. அதனால இது யூரின் சரியான அளவு வெளியே போறதுக்கும், அதே போல செல்கள் டேமேஜ் தடுக்கிறதுக்கும், டீடாக்சிபிகேஷன் கிட்னியில சரியாக நடப்பதற்கும் இந்த மூலிகைகள் செயல்படுகிறது. இன்னொன்னு மூளை, பிரெயின் சொல்லக்கூடிய நமது மூளையை சப்போர்ட் பண்றதுக்காக துளசி, நீம், அம்லா அண்ட் பாலா என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்குங்க? துளசி பயன்படுத்தி இருக்கு, நெல்லிக்கனி பயன்படுத்தி இருக்கு, வேம்பு பயன்படுத்தி இருக்கு, சித்தாமுட்டி பயன்படுத்தி இருக்கு.
இதெல்லாம் எதுக்காக செயல்படுகிறது? மனதை மன நிம்மதியாக வைப்பதற்கு செயல்படுகிறது. எதுக்காக மனசு நிம்மதியாக இருக்கணும்? பாருங்க, இந்த அத்தனை ஆர்கனையும் அந்த மெட்டபாலிசத்தையும் சரி செய்யறதுக்கு எல்லாருக்குமே சிக்னல் கொடுத்து கண்ட்ரோல் பண்றது நம்முடைய மனம்தான். அந்த மனம் நம்ம பார்த்தோம், எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக மன அழுத்தம் இருக்கிறது. அந்த மன அழுத்தம் இருந்ததுன்னா இந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காது. அந்த மன அழுத்தம் வராமல் அதை காமாக வைக்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான உறுப்புகள் இதயம் மற்றும் கணையம். இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு பாருங்க. அர்ஜுனா, துளசி, குடிச்சி. அர்ஜுனான்னு சொன்னா நீர்மருது, அப்புறம் துளசி, குடிச்சின்னு சொல்லமானால் சிந்தில் கொடின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த அற்புதமான 3 மூலிகைகள் இங்க இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கு. என்ன செய்யும்? இது என்ன செய்யும்னா இதயத்தினுடைய தசைகளை முக்கியமா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்காக உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக, இதயத்துல ஃபங்க்ஷன் கிளியரா நடக்கிறதுக்காகவும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மூலிகைகள் இங்க தெரியும் உங்களுக்கு இல்லையா? துளசியானது இன்ஃபெக்ஷனை தடுக்கிறது. அந்த மாதிரி அற்புதமான காம்பினேஷன் ஹெர்ப்ஸ் இதுல பயன்படுத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான உறுப்பு பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸினுடைய தர்மம் என்ன, வேலை என்ன? நம்ம கடந்த நாளையிலே ப்ராடக்ட்ல பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? கணையமானது என்ன வேலை செய்கிறது? நம்ம உடல்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது இன்சுலின் சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் கணையம். இந்த கணையம் சரியாக செயல்படாவிட்டால் அவர் சர்க்கரை நோய்க்கு ஆளாவாரு. பார்த்தோமா இல்லையா? அந்த மாதிரி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த கணையத்தை சுத்திகரிக்க வேண்டியது முக்கியமான ஒரு வேலையாகும். அந்த கணையத்தை சுத்திகரிக்கிறதுக்காக தான் இங்க முக்கியமான சில மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு. என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்கு? வேம்பு, நெல்லிக்கனி, துளசி மற்றும் சீந்தில் கொடி இங்க பயன்படுத்தி இருக்கு. இது இந்த கணையத்தை கணையம் சொல்லக்கூடிய சுரப்பியை தூண்டி இன்சுலினை அதிகமான அளவு சுரக்க வைக்கிறதுக்காக இங்க உதவுகிறது. இப்படி முக்கியமான செயல்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் டெய்லி டிடாக்ஸ். டெய்லி டிடாக்ஸ் என்னெல்லாம் பெனிஃபிட், என்னெல்லாம் நம்ம உடம்புல செய்யுது பாப்போமா? என்னெல்லாம் செய்கிறதுங்க? முதல்ல உடலில் பருந்திருக்கக்கூடிய நச்சு தன்மைகளை வெளியேற்றுகிறது. அதே போல 1, 2 இல்ல 5க்கு மேற்பட்ட உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடிய பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் டெய்லி டிடாக்ஸ். அடுத்ததா எண்டோக்ரைன் சொல்லக்கூடிய கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொன்னா இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அதுக்கு தமிழ்லே சொல்லுவோமானால் இந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையமாக இருக்கட்டும், அல்லது தைராய்டு சுரப்பியா இருக்கட்டும், பேங்க்ரியாஸாக இருக்கட்டும், அல்லது தைமஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிளாண்டு சுரப்பிகள் இருக்கு இல்லையா? ஹார்மோன் சுரப்பிகள். அது தமிழ்ல சொல்லுவோமானால் இயக்க நீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. இந்த இயக்க நீர் சுரப்பிகள் உடலுக்குள்ள இருக்கு. அதுக்கு பேரே இயக்க நீர் தான். அப்படின்னா என்ன? உடலை இயக்கக்கூடிய நீருக்கு பேரு தான் இயக்க நீர். மனித உடலை இயக்கக்கூடியதுதான் இந்த ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் தான் ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் நிலைநாட்டுகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகளை சுத்தம் செய்யக்கூடிய முக்கியமான வேலையை டெய்லி டிடாக்ஸ் செய்கிறது. அதுக்காக தொடர்ந்து ஒரு 4 அல்லது 6 மாதங்கள் இந்த ப்ராடக்ட் தொடர்ந்து சாப்பிட்டோமானால் இந்த அத்தனை சுரப்பிகளையுமே சுத்தம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் டெய்லி டிடாக்ஸுக்கு இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுடைய எனர்ஜியா, நம்மளை எனர்ஜியா வைக்கிறதுக்கும் இளமையான தோற்றத்தை கொடுப்பதற்கும் டெய்லி டிடாக்ஸ் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது லாக்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட் மசில் பெயின், நம்முடைய தசை பிடிப்பு, தசை வலி எல்லாம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த லாக்டிக் ஆசிட் நம்முடைய தசைகளை படிஞ்சு இருக்கிறது தான். அதை சுத்தம் செய்யறதுக்கும் டெய்லி டிடாக்ஸ் உதவிகரமாக இருக்கிறது. அதே போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த சுகர் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்முடைய டெய்லி டிடாக்ஸ் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது டெய்லி டிடாக்ஸ் கிட்னி ஃபங்க்ஷனை சரி செய்யுதுங்க. கிட்னியில இருக்கக்கூடிய
சோடியத்தோட அளவுக்கு அதிகமாக சோடியம் பணியக்கூடிய விஷயத்தை இங்க வந்து டெய்லி டிடாக்ஸ் சுத்தப்படுத்துகிறது. அதனால என்ன ஆகும், இந்த கிட்னி பேஷண்டா இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்களான்னா தெரியும், அவங்களுடைய கால் வந்து வீங்கி விடும் இல்லையா. அந்த அந்த கால் வீங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணம் கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதான் ஒரு அறிகுறி. அந்த ரீசனுக்கு முக்கியமா சொல்லப்படுகிறதுன்னா இந்த சோடியம் அதிகமாக படிகிறது தான். அந்த சோடியத்தை படிகிறத தவிர்க்கிறதுக்கு இந்த டெய்லி டீடாக்ஸ் மிகப்பெரிய வேலை ஆற்றுகிறது. அடுத்தது முக்கியமானது என்னன்னா, இந்த புகைப்பிடித்தல் மூலமாக அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நுரையீரல் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கும் டெய்லி டீடாக்ஸ் உதவிகரமாக இருக்கிறது. மொத்தத்துல சொல்லுவோமானால் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் டெய்லி டீடாக்ஸ் நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய இராஜ உறுப்புகளை மிக அழகாக சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. என்னெல்லாம் செய்கிறது, உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை சுத்தம் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் வராமல் பாதுகாக்கிறது. இனி யாரெல்லாம் இந்த ப்ராடக்டை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ஆனது 35 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஏனென்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல நிச்சயமா இந்த நச்சுத்தன்மைகள் இருக்கு, படிதல் இருக்கு. அது எல்லாமே சுத்தம் செய்யணும் என்றால் இது நிச்சயமா சாப்பிட்டே ஆகணும். 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த ப்ராடக்டை எடுத்துக்கொள்ளலாம். 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த ப்ராடக்டை எடுத்துக்கொள்ளலாம். 35 வயதுக்கு மேல கம்பல்சரியாக சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரையாகும். அதே போல யாருக்கெல்லாம் வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கோ, அதே போல டைஜெக்ஷன் செரிமானம் சரியாக செயல்படலன்னு நினைக்கக்கூடியவங்க, அதே மாதிரி எப்பவுமே பதபதட்டத்தோட இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல ஒரு சுறுசுறுப்பு இல்லாத சோர்வாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் நிச்சயமாக சாப்பிட வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் டெய்லி டீடாக்ஸ். டோசேஜ் ஆனது மொத்தத்துல டெய்லி 2 கேப்சூல், காலையில 1, இரவு 1 சாப்பிட்ட பின்பு. இனி கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, யாராருக்கு கொடுக்கணும் யாராருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ப்ராடக்ட் எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் ஆகும். நம்முடைய ப்ராடக்ட் நோய்வாய்ப்பட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்களை அந்த நோய் முற்றிலும் குணமாக்கி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிறத விட நோய் வராம பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்டாக தான் விளங்குறது. அதனாலவே நிச்சயமாக இது வந்து சில உள்ளுறுப்புகள் சுத்தமா டேமேஜ் ஆனவங்களுக்கு அந்த உறுப்புகள் எல்லாம் சரியாகி விடும்னு தவறாக இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்காதீங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரு வழின்னு டாக்டர்ஸ் சொன்ன பிறகு அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ண வேண்டாம், இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டோமானால் உங்களுடைய கிட்னி புதுசாக உருவாகி விடும் என்ற தவறான தகவல் எல்லாம் கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி நபர்களுக்கான ப்ராடக்ட் இது கிடையாது. அதே போல டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இரத்தத்தை மாற்றி பண்ணக்கூடிய டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்க கூடாது. அடுத்தது முக்கியமா என்னன்னா பெப்டிக் சொல்லக்கூடிய நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய அல்சர், அதே போல நம்முடைய இரைப்பையில் இருக்கக்கூடிய அல்சர், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்காதீர்கள். அந்த மாதிரி டெய்லி டீடாக்ஸ் சாப்பிட்டு வந்தோமானால் ராஜ உறுப்புகளான உள் உறுப்புகளை சுத்தம் செய்வதற்காக முக்கியமான பங்களிக்கிறது. இனி இதெல்லாமே அற்புதமாக இருக்கிறது, உள் உறுப்புகள் எல்லாம் சுத்தம் செய்கிறது. ஆனா இந்த உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் இந்த நச்சுக்கள் போய் அது வெளியேற்றுவதற்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு முக்கியமான பகுதி நம்ம உடல்ல இருக்கு. அது என்னது? ரத்தம் இல்லையா. நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சுவாசத்தை சுவாசிக்கும் போது நுரையீரல் வழியாக நுரையீரலிலிருந்து இதயத்திற்கும், இதயத்திலிருந்து அனைத்து உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கும் அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை யார் செய்கிறது? ரத்தம் செய்கிறது. அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்ப்பதும், அதே போல உண்ணக்கூடிய உணவுகள்ல வரக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை யாரு பாக்குது? இந்த ரத்தம் தான் பாக்குது. அதுக்கப்புறம் சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்காக இதயத்திற்கு, அதே போல லங்ஸுக்கு, அதே போல லிவருக்கு,
அதே போல கிட்னிக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அது வெளியேற்றக்கூடிய வேலை செய்யறதுக்கு மிகப்பெரிய பங்கு ரத்தம் தான் வகிக்குது. உள்ளுறுப்புகள் சுத்தம் பண்ணும்போது அதோடவே ஒன்றி செயல்படக்கூடிய இரத்தத்தையும் சுத்திகரிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாகும். அதனாலதான் இந்த 2 பொருட்கள் ஒரே நேரத்தில் இங்க சொல்லப்படுகிறது. ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும்போது மிகச்சிறந்த ரிசல்ட்டை நம்மால் பார்க்க முடியும். சரி, ரத்தம்னா என்ன? ரத்தம்னா ஒரு மனித உடல்ல 4.5 ஒரு 5.5 லிட்டர் வரையில இருக்கக்கூடிய 4 முக்கியமான அம்சங்கள் சேர்ந்த திரவ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரத்தம்னு நம்ம சொல்றோம். 4 முக்கியமான அம்சங்கள் இந்த ரத்தத்துல இருக்குங்க. என்னெல்லாம் இருக்கு? ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, வெள்ளை இரத்த அணுக்கள் சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, சிகப்பு இரத்த அணுக்கள் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ரத்தம்னு நம்ம சொல்றோம். இனி ஒவ்வொன்றையும் பார்ப்போமா? பாருங்க, இது பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இந்த ரத்தத்துல இருக்குங்க. அது என்னது? இந்த ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், அதே போல பிளேட்லெட்ஸ் எல்லாம் சரியாக இயங்குவதற்கு ஒரு நீர் தன்மை வேணும் இல்லையா? அந்த நீர் தன்மைக்கு பேரு தான் இந்த பிளாஸ்மான்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ரெட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய சிவப்பு இரத்த அணுக்கள். இந்த சிவப்பு இரத்த அணுக்களுடைய வேலை என்ன? பாருங்க, நம்ம பார்த்தோம், நம்முடைய சுவாச குழாயிலிருந்து சுவாசத்தை இழுத்து நுரையீரலிலிருந்து அந்த நுரையீரல் வந்த பிறகு ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயே இந்த ஆக்சிஜன் போயே ஆகணும். நம்ம செல் செயல்படக்கூடிய எரிபொருள் தான் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான வேலை யாரு செய்கிறது? இந்த சிகப்பு இரத்த அணுக்கள் தான் செய்கிறது. அடுத்தது என்னது? ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்கள். இந்த வெள்ளை இரத்த அணுக்களுடைய முக்கியமான வேலை என்ன? நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு செல்ஸ் தான் ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்றோம். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட்ல ஒயிட் பிளட் செல்ஸை பத்தி, வெள்ளை இரத்த அணுக்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு காயம் பட்ட போது, ஒரு வைரஸ் வரும்போது, ஒரு பாக்டீரியா வரும்போது அந்த இடத்துல போய் தாக்கி அந்த வைரஸையோ பாக்டீரியா கிட்டவோ இருந்து நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிலிட்டரியாக செயல்படக்கூடிய செல்கள் தான் ஒயிட் பிளட் செல்ஸ். இதுவும் ரத்தத்தில் அடங்கி இருக்கு. இன்னொன்னு பிளேட்லெட்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தம் காயம் படும் போது ரத்தம் ஒழுகிவிடும். ஆனால் அதிக நேரம் ஒழுகாமல் திடீரென்று அங்க அந்த ரத்தம் கட்டியாக மாறுகிறது. பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன காரணம்? அதுக்கு காரணம் தான் பிளேட்லெட்ஸுங்க. இந்த பிளேட்லெட்ஸ் இல்லைன்னு சொன்னா ரத்தம் கட்டியாக மாறாம ஒழுகிக்கிட்டே இருக்குங்க. ஒருத்தருக்கு காயம் பட்டுதுன்னா, இந்த பிளேட்லெட் கம்மியா இருந்ததுன்னா அவருடைய ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி கட்டாயி வெளியே ரத்தம் போகும்போது அதை நிறுத்துவதற்கு நம்ம உடல் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வேலை தான் இந்த ரத்தத்தை கட்டியாக மாற்றுவது. அந்த செயல் செய்யக்கூடியதுதான் பிளேட்லெட்ஸ். இப்படி பிளாஸ்மா, சிகப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள், பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்ன சொல்றோம்? ரத்தம்னு சொல்றோம். இந்த ரத்தம் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவா இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களா இருக்கட்டும், நம்மளுடைய சுவாச குழாயில வரக்கூடிய ஆக்சிஜனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய வேலையை செய்கிறது. சரி, இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் நம்ம உடலுக்குள்ள செயல்படுறதுக்கு ரத்தத்துக்கு இருக்கு. அந்த ரத்தம் அசுத்தமாக இங்க மாறிவிடுகிறது. எதனால பார்ப்போமா? முக்கியமான ஒரு ரீசன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம உடல்ல ஆக்சிஜன் சப்ளை மற்றும் ஊட்டச்சத்துக்களுடைய சப்ளை செய்கிறது யாரு? இந்த ரத்தம் தான் செய்கிறது இல்லையா? அந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம சுவாச குழாய் வழியாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம். அது நம்ம லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரலிருந்து எங்க போகுது? ஹார்ட்டுக்கு போகுது, இதயத்துக்கு போகுது. இதயத்திலிருந்து எங்க போகுது? உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளுறுப்புகள்லையும் போகுது, ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போகுது. அங்கே எனர்ஜியாக அந்த ஆக்சிஜன் செயல்பட்ட பிறகு கார்பன் டை ஆக்சைடாக மாறி திரும்ப ரத்தம் வழியாக, நுரையீரல் வழியாக, மூக்கு வழியாக வெளியேறுகிறது இல்லையா? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் வழியாக இந்த ரத்தம் போகும்போது ஒவ்வொரு உறுப்புகளுமே இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறது.
அந்த மாதிரி சுத்திகரிக்கும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது சில இடங்கள்ல படிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, அந்த மாதிரி சுத்திகரிக்கும் போது சில ஆர்கன், சில உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகி விடுகிறது இல்லையா? உதாரணத்துக்கு முக்கியமா ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு தான் சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னி. சிறுநீரகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா என்னாவும், அந்த ரத்தம் சரியாக சுத்திகரிக்கப்படாமல் அந்த நச்சுக்கள் எல்லாம் மறுபடியும் ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? நிச்சயமா உடம்புக்கு கெட்டதுதான். அதுக்கப்புறம் நாம டயபாலைஃப்னு சொல்லக்கூடிய ப்ராடக்டை பத்தி பேசும்போது பார்த்தோம், உடலில குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது அந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த குளுக்கோஸ் ஆனது உடனடியாக செல்களுக்கோ அல்லது சிறுநீரகம் வழியாக சிறுநீராகவோ வெளியே அனுப்பணும் இல்லையா? அந்த வேலை யார் செய்கிறது? முக்கியமாக நம்முடைய இரத்தமும் கிட்னியும் தான் செய்கிறது. அந்த மாதிரி ஒரு உறுப்பு செயல்படவில்லை என்றால் இதெல்லாமே ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ரத்தம் மாசாகிவிடும். அடுத்தது முக்கியமா இந்த விடலை பருவம் காலகட்டத்துல அல்லது இந்த முதிர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குழந்தைகள் 16, 18 இந்த வயதுல இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய உடல் ரீதியான மாற்றங்கள் உடல்ல ஏற்படும் போதும் இந்த ரத்தம் அசுத்தமாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் முகப்பருவம் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரத்தம் அசுத்தமாகிறதுக்கு நிறைய விதமான காரணங்கள் உடல்ல இருக்கு. இனி நம்ம இந்த மாதிரி ரத்தம் அசுத்தமாகவே ரொம்ப நாட்கள் இருந்ததுன்னா என்னெல்லாம் பாதிப்புகள் நம்ம உடலுக்குள்ள வரும் பார்ப்போமா? பாதிப்பு லங்ஸோட ஃபங்க்ஷன்ல வருங்க. அதாவது நம்ம நுரையீரல் சரியாக செயல்பட முடியாம போகும். உங்களுக்கு தெரியும், நுரையீரல் அப்படிங்கிறது பஞ்சு போன்ற ஒன்று. அந்த பஞ்சு போன்ற நுரையீரல் நிறைய மாசுக்கள் படியும் போது, இந்த நச்சு பொருட்கள் எல்லாம் படியும் போது சரியாக செயல்பட முடியாது. சரியாக நுரையீரல் செயல்படவில்லை என்றால் இந்த ஆக்சிஜன் ஆனது நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காது. நிச்சயமா ஆக்சிஜன் சரியான அளவுக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த நம்ம மனித உடல் மொத்தமாக பாதிப்படைவதற்கான காரணம் இருக்கு. இன்னொன்னு, சரியாக ஆக்சிஜன் கிடைக்காத போது நம்முடைய மூளையானது சரியாக செயல்பட விடாம போகும். அந்த மாதிரி மூளை செயல்படாம போயிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் தாறுமாறாக மாறிவிடுகிறது இல்லையா? அடுத்தது பேங்க்ரியாஸ். நம்ம ரொம்ப நாட்கள் இந்த ரத்தம் சுத்திகரிக்காமலேயே விட்டுட்டோமானால், இந்த ரத்தம் மாசாகவே இருந்துருச்சுன்னா நிச்சயமா கணையம் சொல்லக்கூடிய இந்த பேங்க்ரியாஸ் டேமேஜ் ஆகும். அதுவே பிற்காலத்துல சுகராக மாறுவதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது குறைஞ்சு விடும். அடுத்தது நம்ம பார்த்திருக்கோம், இந்த ரத்தம் எப்பவுமே பாசுபடைஞ்சதுன்னா கிட்னிக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வரும்போது என்னாவும், இந்த கை கால்ல எல்லாம் வலது பக்கமா போட்டோ போட்டிருக்கு பாருங்க, கையெல்லாம் வீங்கி காலெல்லாம் வீங்கி அந்த மாதிரியான பொசிஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது லிவர் பிரச்சனை வர்றதுக்கு, இந்த ஜாண்டிஸ் போன்ற மஞ்சக்காமாலை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வருவதற்கு காரணங்கள் இருக்குது. அதனால உடனடியாக இந்த ரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்க ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஆயுர்வேதம் எப்படி உதவி செய்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு உலகுல இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஆயுர்வேதத்துலதான் முக்கியமான சில ஹெர்ப் மூலிகைகள் இருக்குங்க. என்னெல்லாம் செய்யுது? ஒண்ணு, நம்முடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய உடலுடைய அனைத்து வேலைகளையுமே சீராக செய்யறதுக்கு இந்த பிளட் பியூரிஃபையர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தது என்ன? நம்முடைய ரத்தம் அதிகமா உருவாகிறதுக்கும் அது வழியாக இந்த ஆக்சிஜன் சப்ளை, இந்த மினரல் சப்ளை, இந்த வைட்டமின் சப்ளை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறது. இன்னொன்னு, நம்முடைய கிட்னி அதே மாதிரி இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை சுத்திகரிக்கிறதுக்கு பிளட்டை சுத்திகரிக்கும் போது நடக்கும். அடுத்தது முக்கியமா என்ன நடக்கும்? நம்முடைய ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பிளட் பியூரிஃபையர் உதவிகரமாக இருக்கிறது. மொத்தத்துல சொன்னோமானால் உள்ளுறுப்புகளை சுத்திகரிப்பதற்கு டெய்லி டீடாக்ஸுடன் சேர்த்து நம்முடைய பிளட் பியூரிஃபையர் ரத்தத்தையும் சேர்த்து சுத்திகரிக்கிறது. என்னெல்லாம் செய்கிறது பாருங்க. நிறைய உள்ளுறுப்புகளை சுத்திகரிக்கிறது, அதே போல ஒரு புத்துணர்ச்சியும் அளிக்கிறது. ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெரிய உதவிகரமான பொருளாக பிளட் பியூரிஃபையர் மாறுகிறது. அதே போல டைஜஷன்,
பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கும் அருமையா சாப்பிட வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் பிளட் பியூரிஃபையர். அதுலயும் பாத்தீங்களானால் இந்த ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரத்தம் அசுத்தமாகிறது தாங்க. ஆயுர்வேதத்துல சொல்லுது, நீங்க உண்ணக்கூடிய உணவானது 7 கட்டங்களாக மாறுகிறது. என்னெல்லாம் கட்டம்? ரசம், ரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜை, சுக்லம்ங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கட்டத்துல முதல் 2 கட்டம் 3 கட்டம் என்ன? முதல் கட்டம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரசமாக மாறுகிறது, அது ரத்தமாக மாறுகிறது, ரத்தம் மாமிசமாக மாறுகிறது. பாருங்க, அந்த ரத்தத்திலிருந்து தான் மாமிசம், செல், ஸ்கின் எல்லாம் உருவாகி வருகிறது. அதனால ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ரத்தத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால மேல ஸ்கின்ல வேலை பார்க்கறத விட அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்கிறது தான் ஸ்கின் டிசீஸுக்கு முக்கியமான ஒரு பிரதிவிதியாக இங்க இருக்கிறது. அதனால ரத்த சுத்திகரிப்பு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இனி இந்த பிளட் பியூரிஃபையர்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் என்னன்னு பார்ப்போம். முக்கியமான மூலிகைகள் பாத்தீங்கன்னா, இந்த மஞ்சிஷ்டான்னு சொல்லக்கூடிய மஞ்சிட்டி, ஹரித்ரான்னு சொல்லக்கூடிய மஞ்சள், மேத்தின்னு சொல்லக்கூடிய வெந்தயம், எஷ்டி மதுன்னு சொல்லக்கூடிய அதிமதுரம், இது எல்லாமே முக்கியமான சேர்வைகளாக இருக்கிறது. இதெல்லாம் என்ன உதவிகரமா இருக்குது? ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, லிவர் ஃபங்க்ஷனுக்கு, பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷனுக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன், கண்ணுடைய செயல்பாட்டுக்கு, அதே போல வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மூலிகைகள் அதிகமாக உதவிகரமா இருக்கிறது. அடுத்த முக்கியமான மூலிகைகள் பிபிதகின்னு சொல்லக்கூடிய தாண்டிக்காய், வருண் சொல்லக்கூடிய மரலிங்கம், அமலாக்கின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய். இதெல்லாமே டைஜஷன் பவரை அதிகப்படுத்தி நம்மளுடைய புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான மூலிகை புனர்நவா நம்ம பார்த்தோம். மூக்கிரட்டை கீரை, அது அழிஞ்சு போன செல்களை கூட புதுசா உருவாக்குவதற்கு வல்லமை படைச்ச ஒரு முக்கியமான மூலிகையாகும். அடுத்தது உஷிரா சொல்லக்கூடிய வெட்டிவேர். இதெல்லாமே என்ன உதவிகரமா இருக்கிறது? அலர்ஜி வராம நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்காக. பாருங்கள், இத்தனை மூலிகைகள் சேர்ந்ததுதான் பிளட் பியூரிஃபையர். மைலெஃப்ஷனல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மூலமாக R&D டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச் எல்லாம் முடிச்ச பிறகுதான் ஒவ்வொரு ப்ராடக்டும் உங்க கையில சேருகிறது. இனி பிளட் பியூரிஃபையர் முக்கியமான என்னெல்லாம் செயலாற்றுகிறது நம்ம பார்த்தோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் சிம்பிளா நம்ம பார்த்தோமானால் இது ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்ட்டுங்க. என்னெல்லாம் பண்ணுது? நம்முடைய செரிமான பிரச்சனைகளையும் உடல் செயல்பாட்டையும் சீராக வைக்கிறது. லிவர், கிட்னி, பேங்க்ரியாஸினுடைய ஃபங்க்ஷனை சிறப்பாக செயலாற்றுகிறது. அடுத்ததாக ரத்தம் உருவாகிறதுக்கு உதவிகரமா இருக்கிறது. அதே போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடை சரி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்துகிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகைகளுடைய கூட்டு இன்னைக்கு இந்தியாவுல எந்த பொருளுமே இல்லை, நமது பொருளை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான தகவல்களாக உங்களிடம் பரிமாறுகிறது. அடுத்தது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கிறது தவறாக யாரும் மார்க்கெட் பண்ணக்கூடாது. இது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது என்றால் டயாலிசிஸ் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ப்ராடக்ட் டயாலிசிஸ் பண்றதுக்கான சமமான ப்ராடக்ட் கிடையாது, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. அடுத்தது முக்கியமான என்னது? ரத்தத்தை உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் இது அப்படின்னு தவறாக நம்ம நினைக்க கூடாது. இது ரத்தத்தை உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு சுத்திகரிப்பு ப்ராடக்ட் தான் பிளட் பியூரிஃபையர். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இந்தியாவுல இது வரைக்கும் யாராலையுமே கொடுக்க முடியல. மைலெஃப்ஷனல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய பவரே அதுதான். இங்கே பயன்படுத்தி இருக்கக்கூடிய காம்பினேஷன் தான் பவர். இனி டெய்லி டீடாக்ஸுக்கும் மல்டி பிளட் பியூரிஃபையருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அல்லது ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்க, டெய்லி டீடாக்ஸ் முக்கியமா ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய நம்முடைய உள்ளுறுப்புகளை சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுது. பிளட் பியூரிஃபையர் ஆனது இந்த உறுப்புகளை சுத்தமும் செய்கிறது, அதோட சேர்த்து நம்முடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்து இரத்தத்தையும் சுத்திகரிக்கிறது. அதே போல டெய்லி டீடாக்ஸ் லிவர், கிட்னி, பேங்க்ரியாஸ்,
அதே போல மூளை, இதயத்தை எல்லாம் சுத்திகரிக்கிறது. அதே போல பிளட் பியூரிஃபயர் அத்தனை உள்ளுறுப்புகளையும் சுத்திகரிச்சு நம்முடைய வயிற்று பகுதியையும் நம்முடைய தோலையும் கூட சுத்திகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அதே போல டெய்லி டீடாக்ஸ்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய நீர்மருது, அப்புறம் நிலவேம்பு, துளசி, சீந்தில் கொடியானது டெய்லி டீடாக்ஸ்ல பயன்படுத்தி இருக்கு. பிளட் பியூரிஃபயர்ல மஞ்சிட்டி, மஞ்சள், அதிமதுரம் இங்கே பயன்படுத்தி இருக்கு. டெய்லி டீடாக்ஸ் ஆனது 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் சாப்பிடலாம். 35 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அதே போல பிளட் பியூரிஃபயர் 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். அதே போல இந்த ஒரு 15, 16 வயதுல இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இந்த முகப்பரு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய உதவிகரமான ப்ராடக்டாக, ஸ்கின் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக செயல்படக்கூடிய ப்ராடக்டாக பிளட் பியூரிஃபயர் மாறுகிறது. எனவே இது ரெண்டுமே சேர்த்து நம்ம சாப்பிட்டோமானால் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் உள்ளுறுப்புகளையும் சுத்திகரிக்க முடியும். டெய்லி டீடாக்ஸ் வெஜிடேரியன் கேப்சூல்ஸ், அதே போல பிளட் பியூரிஃபயர் டானிக்னு சொல்லக்கூடிய லிக்விட் வடிவத்திலையும் இருக்குதுங்க. இனி கேப்சூல், டெய்லி டீடாக்ஸ் கேப்சூல் இருக்குங்க. இந்த கேப்சூலுடைய தன்மை என்ன, மற்ற கேப்சூலுக்கும் நம்முடைய கேப்சூலுக்கும் வித்தியாசம் என்ன, மற்ற ப்ராடக்ட்டுக்கும் நம்முடைய ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மற்ற ஆயுர்வேத பொருளுக்கும் நம்முடைய பொருளுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன, அதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன் மற்றும் அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய ஒரிஜினாலிட்டி. இன்னொன்னு, அந்த கேப்சூலுடைய ஷெல்லுல கூட ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. பாருங்க, நம்ம அன்றாடம் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய கேப்சூல் ஷெல் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூல் கவர், அந்த கேப்சூலோட கவர் ஆனது பெரும்பாலும் மிருக கொழுப்பினால் தாங்க தயாரிக்குது, நான்வெஜ்ஜால தயாரிக்குதுங்க. நான் ஒரு சுத்த வெஜிடேரியன் அப்படி என்றால் நான் கேப்சூல் ஷெல்ல சாப்பிட்டோமானால் அந்த கேப்சூல் ஷெல்லானது மிருக கொழுப்பால தயாரிக்குது பெரும்பாலானவர்கள். ஆனா இங்கே நம்முடைய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனம் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை கேப்சூல்களையும் 100% வெஜ் கேப்சூலுங்க, வெஜிடேரியன் கேப்சூல் தான் இங்க பயன்படுத்துறது. அதனாலவே நிச்சயமா இது 6 மடங்கு அளவுக்கு காஸ்ட்லியானது. இந்த வெஜ் கேப்சூல் தயாரிப்பதற்காக அதிகமான பண செலவு இருக்கு. இருந்தாலும் சுத்தமான பொருள் தனது விநியோகஸ்தர்கள் சாப்பிடணுங்கிறதுக்காகவே மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் வெஜ் கேப்சூலை தான் அளிக்கிறது. இந்த மாதிரி ஒரு வெஜ் கேப்சூல்ல எல்லா பொருளையும் வெஜிடபிள் கேப்சூல், வெஜிடேரியன் கேப்சூல் கொடுக்கக்கூடிய வேறொரு நிறுவனம் இந்தியாவில இல்லை. அடுத்ததாக இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே டேப்லெட் வடிவுல கூட தயார் பண்ணலாம். ஆனா டேப்லெட் வடிவுல, மாத்திரை வடிவுல தயார் பண்ணும் போது என்னெல்லாம் பிரச்சனை வரும், கேப்சூல் வடிவுல பண்ணும்போது என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல டேப்லெட் வடிவுல இந்த மாத்திரைகள் எல்லாம் செய்தோமானால் கண்டிப்பா அது இந்த ஈரப்பதம் சொல்லக்கூடியது சீக்கிரமா கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் 10% அதிகங்க. ஆனா கேப்சூல்ல வெறும் 5% தான். அடுத்தது ஒண்ணுது, டேப்லெட்டை உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இருக்கு. ஆனா கேப்சூல் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால அதோட தன்மைகள் மாறாது. அடுத்தது டேஸ்ட்னு சொல்லக்கூடியது, மாத்திரை வடிவில் தயாரிக்கும் போது அதோடைய சுவை நாக்கிலேயே தெரியும். உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேத பொருட்கள் எல்லாமே ரொம்ப இனிப்பாக இருக்காது இல்லையா, அதனால எல்லாருக்குமே பிடிக்காமல் போய்விடும். ஆனால் கேப்சூலுக்கு டேஸ்ட் நமக்கு தெரியாது, அப்படிங்கிறதுனால எல்லாராலையும் அது சாப்பிட முடியும். இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு, டேப்லெட் மாத்திரை வடிவுல செய்யும் போது அது வயிற்றுக்குள்ள போன பிறகு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதுல இருக்கிற நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா கேப்சூல் வடிவுல நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்டு 15 நிமிடத்துக்குள்ளேயே அது மெடிசனாக மாறி உடல்ல செயல்படுகிறது. இன்னொன்னு, நான்வெஜ் கேப்சூல் ஷெல்லுக்கும் நம்முடைய வெஜ் கேப்சூல் ஷெல்லுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய விஷயம். நான் அதான் சொன்னேன், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே அமிர்துக்கு சமம். அந்த அமிர்துக்கு சமமான ப்ராடக்டை கையில வச்சுக்கிட்டு வெளியே எங்கெங்கயோ நம்ம தெரியாத ப்ராடக்டை பத்தி தேடிட்டு இருக்கோம். இது முக்கியமா அமிர்தம் தாங்க. அந்த மாதிரி தன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே தயாரிக்கப்படக்கூடிய நான்வெஜ் கேப்சூல் ஷெட்ஸ் எல்லாமே இந்த ஈரப்பதமானது 13-15% வரை அது கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சீக்கிரமாக கெட்டு போகும். ஆனா
வெஜ் கேப்சூல் ஷெல் வந்து வெறும் 5% தான் ஈரப்பதமாகிறதுக்கு வாய்ப்புகள். இன்னொன்னு, சாதாரண கேப்சூல் ஷெல்ஸ் எல்லாமே பாக்டீரியாவோட தொற்று அதுல வருமானு கேட்டீங்கன்னா தெரியாது, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய வெஜ் கேப்சூல் ஷெல்ஸ் ஒருபோதும் பாக்டீரியா தொற்று வராதுங்க. அடுத்தது என்னது, இந்த கேப்சூல் ஷெல்ஸ் ஆனது சாதாரண கேப்சூல் ஷெல், நான்வெஜ் கேப்சூல் ஷெல்ஸ் வந்து 45 டிகிரி அளவுல டெம்பரேச்சருக்கு போனால் அது கண்டிப்பா உருகிவிடும். ஆனா அதுக்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சரை தாங்கி கெடாம இருக்கக்கூடிய கேப்சூல் ஷெல்ஸ் தான் மைலோஃபில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் கேப்சூல் ஷெல். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே நாவல் காம்பினேஷன்ல வந்ததுங்க. நாவல் காம்பினேஷன் என்னென்ன, அதாவது பல்லாயிரக்கணக்கு வருடங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேதத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன் விதிப்படி புது டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இருக்குங்க. அதுவும் யாருமே சேர்க்க முடியாத சில முக்கியமான சேர்வுகள் இங்க சேர்க்கப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி அதை எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் மார்க்கெட்ல எங்கேயுமே நிச்சயமாக கிடையாது. அதனால தான் மைலோஃபில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய அந்த குவாலிட்டிக்காக தான் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதினு சொல்லக்கூடிய பாரம்பரிய வைத்தியங்களை ஒன்று இணக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இவ்வகைப்பட்ட பொருட்களுக்கு தர சான்றிதழ் கொடுக்குதுங்க, மார்க் கொடுக்குதுங்க. அந்த மாதிரி மார்க் 2 விதமான மார்க் கொடுக்குது. ஒன்னு ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க், இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க். என்ன இந்த ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க்? அதாவது இந்த பொருள் ஆயுர்வேத பொருள், சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க். இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க். அது நிச்சயமா பிரீமியம் தாங்க. அதாவது ஆயுர்வேதத்திலேயே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய, தரமான பொருளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான், மார்க் தான் ஆயுஷ் பிரீமியம் மார்க். கண்டிப்பா நெஞ்ச நிமிர்த்தி மாரதட்டி நம்ம சொல்லுவோம், மைலோஃபில் மார்க்கெட் நிறுவனத்துல அதிகமான பொருட்களுக்கு இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு எந்த நிறுவனத்திலையுமே இல்லாத அளவுக்கு அதிகமான பொருட்களுக்கு ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைடு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய முதல் நிறுவனம் மைலோஃபில் மார்க்கெட்டிங் நிறுவனம் அப்படிங்கிறது இங்க மிக பெருமையோட சொல்லுவோம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கூட சொல்லுதுங்க, ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கிற பொருட்களை நம்பி நீங்க சாப்பிடலாம் என்று. அந்த